உங்கள் வாழ்வில் கவலைகள் சூழ்ந்துள்ளதா? ஆறுதல் தேடி அலைகிறீர்களா? 38 வருடம் நோயால் வாடிய மனிதனை தேடிச் சென்று சுகமளித்த இயேசு உங்களையும் தேடி வருகிறார். உங்கள் கவலைகளை அவரிடம் ஒப்படைத்து நிம்மதி பெறுங்கள். நான் உன்னோடு இருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாழும் இந்த வேகமான உலகில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு கவலை இருக்கிறது. வேலை இல்லையே, கடன் தொல்லை, குடும்ப பிரச்சனை அல்லது எதிர்காலம் பற்றிய பயம் என கவலைகள் நம்மை வாட்டுகின்றன. ஆனால் உங்களை உண்மையாய் விசாரித்து உங்கள் கவலைகளை தீர்க்க ஒருவர் இருக்கிறார். அவரை பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இன்றைய சூழலில் நாம் எதற்காகவெல்லாம் கவலைப்படுகிறோம்? படித்து முடித்தும் வேலை கிடைக்கவில்லை என்ற கவலை, சரியான வயதில் திருமணமாகவில்லை என்ற வேதனை, குழந்தைகள் சரியாக படிக்கவில்லை அல்லது குழந்தை பாக்கியம் இல்லை என்ற ஏக்கம். நாம் கவலைப்படுவதால் நம் உயரத்தை ஒரு முழத்தை கூட்ட முடியுமா அல்லது ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியுமா என்று வேதம் கேட்கிறது. கவலை நம் இதயத்தை ஒடுக்கி நம் ஆரோக்கியத்தை கெடுக்கும். உலகில் பலர் நம்மிடம் நலம் விசாரிப்பார்கள். சிலர் கடமைக்காக கேட்பார்கள், சிலர் மற்றவரிடம் சொல்வதற்காக கேட்பார்கள். ஆனால் உண்மையாய் நமக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தோடு விசாரிப்பவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. பெதஸ்தா குளத்தருகே 38 ஆண்டுகள் நோயினால் வாடிய அந்த மனிதனை நினைத்து பாருங்கள். அவன் இயேசுவை தேடிப் போகவில்லை. இயேசுவே அவனை தேடிச் சென்று, குணமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அன்போடு விசாரித்தார். அதே இயேசு இன்றும் மாறாதவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. உங்கள் கவலைகள் எதுவாக இருந்தாலும், அது தொழிலாகட்டும் குடும்பமாகட்டும், அதை இயேசுவின் பாதத்தில் இறக்கி வையுங்கள். அவர் உங்களை ஆசிர்வதித்து உங்கள் பாரத்தை நீக்கி உங்களுக்கு நிம்மதியை தருவார். நண்பர்களே, தனிமையில் இருக்கிறேன், என்னை விசாரிக்க யாரும் இல்லை என்று நினைக்காதீர்கள். உங்களை உண்மையாய் நேசிக்கும் தேவன் உங்களோடு இருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆறுதல் அளித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. சமாதானம் இதயத்தில் பொழியுமே, பயம் நீங்கி புது பலம் கிடைக்குமே. நீர் சொன்ன வார்த்தையால் ஆறுதல் பெருகுதே, என் பயங்கள் எல்லாம் விலகி ஓடுதே. சமாதானம் இதயத்தில் பொழியுமே.